ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இன்டர்நேஷ்னல் கார்கோ வேர்ஹவுஸ். ஓகேங்களா? என்ன போஸ்டிங் பாருங்கள். ஆஃபீஸர் செக்யூரிட்டி 65 வேகன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி 80 வேகன்சி. நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு தான் போகணும். அதுக்கு டேட்டு டைம் வென்யூ கொடுத்துருக்காங்க. டேட் டைம் பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025, 8 ஜனவரி 2025 இந்த 3 நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் போக வேண்டிய லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். தேவையை பொறுத்தும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ரெக்குவயர்மெண்ட் தேவையை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா இதுக்கான கல்வித் தகுதி ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர் செக்யூரிட்டி வந்து பாருங்கள். நீங்கள் வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தா ஓகே. ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பேசிக் ஏவிஎஸ்சிசி அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஏவிஎஸ்சிசி சூப்பர்வைசர் கோர்ஸு இல்லை கார்கோ சூப்பர்வைசர் கோர்ஸ் இல்லை வேலிட் ஏவியேஷன் கார்கோ செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓகேங்களா நல்லா வெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ரோல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி. இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதாவது டிகிரி இந்த கல்வித் தகுதியெல்லாம் ஃபுல் டைமில் தான் முடிச்சிருக்கணும். அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎஸ்சிசி சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா வெல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் அதே தான். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும். அதாவது இங்கிலீஷ். ஓகேங்களா? அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏவிஎஸ்சிசி சர்டிஃபிகேட் ரீசர்டிஃபிகேட் பற்றின ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 29,760 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு ஜிடி இருக்கலாம், குரூப் டிஸ்கஷன் இருக்கலாம், அப்புறம் உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே பொறுத்து இந்த இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஜிடி, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே சேம் டேல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லையா, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே போல் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதாவது இந்த இன்டர்வியூக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். அதாவது 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். அதேமாரி நீங்கள் டிடி டிமாண்ட் டிராஃப்ட் தான் எடுக்கணும். ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமுக்கு நீங்கள் டிடி எடுக்கணும். டிடி எடுத்துகிட்டு நீங்கள் டிடிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் உங்கள் ஃபுல் நேமு அப்புறம் மொபைல் நம்பர் அதுக்கு வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்லாம் வந்து பே பண்ண தேவையில்ல சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்பையும் சரி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்பையும் சரி இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு 2 செட்ஸ் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்குங்க. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எத்தனை ஃபோட்டோ தேவைப்படும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கங்க.
இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாக்கான கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024. இதன்படி தான் ஏஜ் லிமிட், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால், அதை சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த ஜாபுக்கு இன்டர்வியூக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பாட்டமில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு, உங்கள் ஃபோட்டோ வந்து ரீசன்ட் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடணும். சரிங்களா? இந்த ஃபோட்டோவும் அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து ஒட்டுங்க. சரிங்களா? அதை ஒட்டிட்டு இங்கே கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செக்லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதாவது அது வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஓகே ஆகுதோ அதை வந்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க. அதையே வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு கூட அட்டாச்சும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. அதே போல் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும். இந்த டாக்குமெண்ட் கூட இந்த அப்ளிகேஷனு கூட ஜெராக்ஸ் காப்பி, சரிங்களா, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்வியூக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் அறிவிச்சிருந்த இந்த 2 போஸ்டிங்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜனவரிலேருந்து 8 ஜனவரி இந்த 3 நாள் நடக்குது. நீங்கள் தெளிவாக ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.